பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 65ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவின. இது இளைஞர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள PIP சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் அரசு பணியாளர்களின் ஓய்வு வயது முதலில் 58ஆக இருந்தது. அதன் பிறகு இந்த வயது 60ஆக அதிகரிக்கப்பட்டது. மத்திய அரசின் பெரும்பாலான அலுவலகங்கள் நிறுவனங்களில் ஓய்வு வயது 60ஆக உள்ளது. சில துறைகளில் குறிப்பிட்ட பதவிகளுக்கு 60 எனும் ஓய்வு வயது விதிவிலக்காக உள்ளது. அதேபோல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஓய்வு வயது வெவ்வேறாக உள்ளது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு வயது 60ஆக உள்ளது. அதே வேளையில் ஆந்திராவில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 62 என்று உள்ளது. இப்படியான சூழலில்தான் இன்று முக்கிய தகவல்கள் வெளியாகியன. அதாவது பொதுத்துறை நிறுவன பணியாளர்களின் ஓய்வு வயது 65ஆக அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கான கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதாக சில செய்திகள் வெளியாகின. இது பொதுத்துறையில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பியாக அமைந்தது. அதே வேளையில் இளைஞர்களின் தலையில் இடியை இறக்கியது. ஏனென்றால் ஓய்வு வயது அதிகரிக்கும் போது இளைஞர்களால் அரசு வேலையை எளிதில் பெற முடியாது. இதனால் விவாதத்தை எழுப்பியது. இந்நிலையில்தான் ஓய்வு வயது 65ஆக அதிகரிக்கும் விவகாரம் தொடர்பாக இதற்கு மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள PIP உண்மை சரிபார்ப்பு தனது X வலைத்தள பக்கத்தில் கூறியுள்ளதாவது: அரசு பணியாளர்களின் ஓய்வூதிய வயதை 65ஆக அதிகரிக்கும் கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதாக சில ஆர்டிக்கிள்கள் வெளியாகியுள்ளன. இது முற்றிலும் தவறானது. மத்திய அரசு இப்படியான எந்த முடிவையும் எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 65ஆக அதிகரிக்கும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.